வணக்கம் மக்களே, இது உங்க பல தமிழ் யூடியூப் சேனல். இந்த சேனல்ல நம்ம தமிழ்ல இருக்க சுவாரஸ்யமான கதைகள் மற்றும் தமிழோட சுவாரஸ்யமான வரலாறுகளை பற்றி தெரிஞ்சுப்போம். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நாம 63 நாயன்மார்களுள் ஒருவரான அமர்நீதி நாயனார் பத்தி தான் பார்க்க போறோம். சோழ நாட்டுல அரசியல் தலைநகரமா இருந்ததுதான் பழையாறை. அங்கதான் அமர்நீதி நாயனார் பிறக்கிறாரு. அமர்நீதி நாயனார் ஒரு வணிகர், அதனால இவரு மிக செல்வந்தரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம சிவனடியார்களுக்கு தொண்டு செஞ்சுட்டும் வராரு. அவங்களுக்கு உணவு கொடுக்கறது, ஆடைகள் கொடுக்கறது, உடுத்தறதுக்கு கோவணம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பல தொண்டுகள் செஞ்சுட்டு வராரு. திருநல்லூர் அப்படின்ற ஒரு ஊர்ல சிவனடியார்கள் வந்து தங்கி உணவு அருந்திட்டு போறதுக்காக மடம் ஒன்னும் கட்டுறாரு. ஒரு நாள் சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, தன்னை ஒரு அந்தனரா ஒரு பிரம்மச்சாரியா மாத்திட்டு கையில ஒரு தண்டோட வராரு. அதுல 2 கோவணமும் கட்டப்பட்டிருந்தது. அமர்நீதி நாயனார் இந்த பிரம்மச்சாரிய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவரை நல்ல மரியாதையோட வரவேற்கவும் செய்யறாரு. உணவு தயார் பண்ணிட்டு அவரை சாப்பிடவும் கூப்பிடுறாரு. அதுக்கு பிரம்மச்சாரியா இருந்த சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, நான் சாப்பிடறதுக்கு முன்னாடி காவிரி ஆத்துக்கு போயிட்டு நீராடிட்டு வரேன். நான் வரத்துக்குள்ள எப்படியும் மழை வந்துடும் நினைக்கிறேன். அதனால என்னோட துணி எல்லாம் நனைஞ்சு போயிடும். நான் இந்த கோவணத்தை கொடுக்குறேன், பத்திரமா வச்சிருங்க. நான் திரும்பி வந்ததும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டுல கட்டியிருந்த 2 கோவணத்துல ஒன்னை எடுத்து அமர்நீதி நாயனார்ட்ட கொடுக்குறாரு. அந்த அந்தனரும் கிளம்பிட்டாரு. இப்பதான் சிவனோட திருவிளையாடல் ஆரம்பிக்குது. அவரு அமர்நீதி நாயனார்ட்ட பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்த கோவணத்தை மறைய வச்சிடாரு சிவபெருமான். அமர்நீதி நாயனாரை பார்த்து தான் கொடுத்த கோவணத்தை திரும்ப கேக்குறாரு. அமர்நீதி நாயனாரும் உள்ள போய் அவர் வச்ச இடத்துல கோவணத்தை எடுக்க போறாரு. ஆனா அங்க கோவணம் இல்லாததை பார்த்துட்டு மிக ஆச்சரியப்படுறாரு. சரி, நம்ம மடத்துல இருக்க ஒரு ஆடையே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வராரு. உடனே சிவபெருமான் பயங்கரமா கோவப்படுறாரு. அமர்நீதியாரே, நான் உன்கிட்ட தந்த கோவணத்திற்கு இணையான கோவணம் இந்த தண்டில் இருக்கும் இன்னொன்னுதான். இந்த கோவணத்துக்கு எடையான கோவணத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. உடனே அமர்நீதி நாயனாரும் அவருக்கு கொடுத்த கோவணத்தை வாங்கிட்டு போய் தராசு தட்டுல ஒரு பக்கத்துல வைக்கிறாரு. அவரோட மடத்துல இருக்கிற கோவணத்தை இன்னொரு தட்டுல வைக்கிறாரு. ஆனாலும் அது எடை பத்தாம சம அளவுக்கு வரவே இல்லை. மறுபடியும் அமர்நீதி நாயனார் மடத்துல இருக்கிற எல்லா கோவண ஆடைகளையும் கொண்டு வந்து தராசு தட்டுல வைக்கிறாரு. அப்பவுமே தராசு தட்டு சரிசமமா வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்கிற பொன், மாணிக்கம், வைரம் அப்படின்னு எல்லா செல்வங்களையும் கொண்டு வந்து வைக்கிறாரு. அதுவுமே வேலைக்காகல. எல்லாத்தையும் வச்ச பிறகும் தராசு சமநிலைக்கு வராதனால தன்னோட மனைவி குழந்தைகளையே வைக்கிறாரு. இப்பவுமே தராசு சரிசமத்துக்கு வரல. இதுக்கு மேலேயும் எதையும் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தானே தராசு தட்டுல ஏற முடிவு பண்றாரு. கைகள் 2ம் குவிச்சு கண்களை மூடி சிவபெருமானை நினைச்சுக்கிட்டு, இறைவா, நான் உன் மீதும் சிவனடியார் மீதும் வைத்திருக்கும் அன்பு உண்மையானால், நான் சிவனடியார்களுக்கு செய்யும் தொண்டுகள் உண்மையானால் இந்த தட்டு சமமாக நிற்குமாக அப்படின்னு சொல்லிட்டு தராசு தட்டுல ஏறி நிக்கிறாரு அவரும். உடனே தராசு சரிசமமா வருது. அது மட்டும் இல்லாம சிவபெருமான் தன்னோட உண்மையான ரூபத்துக்கு வந்து காட்சி அளிக்கிறாரு. அமர்நீதி நாயனாரும் தன்னோட குடும்பத்தோட சிவபெருமான மகிழ்ச்சியா வணங்குறாங்க. அதன் பிறகு என்ன அதிசயம் நடக்குதுன்னா, அந்த தராசு தட்டே சொர்க்க விமானமா மாறி அவங்கள சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகுது. அமர்நீதி நாயனாருக்கு முக்தியும் வழங்கப்படுது. சிவபெருமான் நேர்லயே வந்து காட்சி அளிச்சு அருள் புரிந்ததுனால அமர்நீதி நாயனார் 63 நாயன்மார்களுள் ஒருவராக வைக்கப்பட்டுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. திரும்பவும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.